அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்முடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் திருமாவளவன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா பலவிதமான பேசோடு பொருளை உருவாக்கி இருக்குது. அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் முக்கியமான நபர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க முக்கியமான பொறுப்புகளையும் அலங்கரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிகழ்வுகளை ஒட்டி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அலச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களுடைய தலைமையில் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று முக்கியமான நபர்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுடைய நிறுவனர் தலைவர் திரு ஆதவ அர்ஜுனா. ஏன் அவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக பார்க்கப்படுறாருன்னா, விசிகாவிலிருந்து சமயத்தில் தான் வெளியேறி போயிருந்தார். அதன் பிறகு அதிமுகவுடைய ஐடி விங்கில் பொறுப்பில் இருந்த திரு சிடி நிர்மல்குமார் அவரும் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் பட்டிமன்ற பேச்சாளராக அறியப்பட்ட, அப்புறம் மற்ற சோஷியல் மீடியாக்களெல்லாம் தொடர்ந்து பேசுவார், ஊக்கமளிக்கக்கூடிய பேச்சாளர் அப்படின்லாம் பார்க்கப்படக்கூடிய திரு ராஜமோகன் அவர்கள், புட்சட்டின்னு ஒரு பிரபலமான ஒரு சேனல் வச்சுருந்தார். புட்சட்டி ராஜமோகன் சொல்லுவாங்க அவரும் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மற்ற நபர்களுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான பதவிகளை அறிவிச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். ஸோ விஜயனுடைய இந்த மூவ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நார்மலான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அப்படி தான் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்க்கணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஒரு புதிய அரசியல் எழுச்சி, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அதில் பார்க்க முடியாது. ஒரு கட்சி தன் கட்சியினுடைய முக்கியமான நபர்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. அது வரைக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக அவங்க எப்படி பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் நமக்கு சொல்லும். ஏன்னா இன்னையோட ஐ திங்க் ஸோ, இந்த February 1 or 2 ஐ திங்க் ஸோ, தமிழக வெற்றி கழகம் துவங்கி ஓராண்டு முடிஞ்சிருச்சு. இந்த ஓராண்டு காலகட்டத்தில் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. கள்ளக்குறிச்சியில் போய் மீட் பண்ணதாக இருக்கட்டும், பரந்தூருக்கு வந்ததாக இருக்கட்டும், மாநாடு போட்டதாக இருக்கட்டும், அப்புறம் விகடன் மேடையில் பேசுனதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி வேறு எதுவும் பெருசான ஒரு ஆக்டிவிட்டீஸில் திரு விஜய் அவர்களோ அல்லது கட்சியினுடைய தொண்டர்களோ தோழர்களோ யாரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தாதான் நமக்கு தெரியல. ஸோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது ஏன் பேசப்பட்ட பொருளாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா விசிகாவில் மட்டும் இருந்தவர் கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தவர். திமுகவில் இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு, வெளியே வர்றாரு. விசிகாவில் இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு, வெளியே வர்றாரு. ஸோ இப்போ தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுறாரு. அவர் தாவேக்கால ஜாயின் பண்ண வரைக்கும் யாருக்கும் எதுவும் பெரிய கொஷின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஒன்று அதிமுகவுக்கு போகணும், இல்லைனா தாவேக்காவுக்கு போகணும். இவருடைய பேச்சு செயல்பாடுகளெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அங்கே தான் போய் சேர முடியும். அதிமுகவில் போனால் கண்டிப்பாக காணாமல் போயிருப்பார், இல்லை கரைஞ்சு போயிருப்பார். ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு மனிதனாக தான் போய் அமர முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. விஜய்க்கு நிகராக நம்மளால் வளர முடியும், அல்லது ஒரு புதிய கட்சி நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நம்ம உருவாக்குறது தான் பாதை அப்படிங்கிறதுனால போய் உட்காந்துருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த கையோடு போய் அவர் யாரை மீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ டாக்டர் திருமாவை போய் அவர் பார்க்குறாரு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் சொல்கிறாரு, தமிழக அரசியல்லே ஒரு புதிய அணுகுமுறையை தம்பி புகுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. இது எல்லாமே ஒரு மேல் பூசக்கூடிய வேலையாகத்தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறவங்களையோ அல்லது மற்ற நபர்களையோ ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் பல பேரால வெறுப்புக்கு ஆளான நபர். பக்கத்தில் சச்சன்பராஜன் ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, கட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் எல்லாமே கூட ஆதவ அர்ஜுனாவை திட்டி பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை சந்திக்கிறாரு. நீங்கள் தான் என் தலைவர், நீங்கள் தான் என் ஆசான், நீங்கள் தான் என் வழிகாட்டி, உங்கள் வழியில் நான் பயணப்படுறேன். அது மட்டும் இல்லை,
தாவேக்காவும் விசிகாவும் ஒன்றும் வேறு வேறு கொள்கைகளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பாயாசம்னா என்ன, பாசசன்னா என்னன்னு ஒரு எந்த விதமான ஒப்பீட்டளவில் சரியான ஒரு கொள்கை புரிதலே இல்லாமல் இருக்கிறார் விஜய் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணவர் தான் டாக்டர் திருமாவளவன். என்ன கொள்கையில் தாவேக்காவும் விசிகாவும் ஒன்றுன்னு பேசுகிறீங்க தம்பின்னு அவர் அங்கே மறுக்கலை, அல்லது அதை கடந்து அப்படியே போகிறார். அவர் அதை வந்து அங்கே ஆதவர்ஜனா பயன்படுத்துகிறாரு. என்னுடைய தலைவரே இவர் தான், என் ஆசான் இவர் தான், வழிகாட்டு இவர் தான் அப்படிங்கிறாரு. நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, திமுக தான் என்னுடைய பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு டைரெக்டாக அறிவிச்சுட்டு தான் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு, மேற்கொண்டு வராருன்னு வச்சுப்போம். அப்படிப்பட்ட திமுகவை தன் அரசியல் எதிராக கொண்டவர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் வழங்கப்பட்ட ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ணி உங்கள்கிட்ட வாசி வாங்கிறதுக்கு வராரு அப்படின்னா நீங்களும் அதை அனுமதித்து நீங்களும் அதை வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஆரோக்கியமான சூழலை கருதுறீங்க அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை ஒரு பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணியிருந்தாருனாலும் இதே மாதிரியான ஒரு அரவணைப்பை ஒரு ஆசையை வழங்கியிருப்பாரா திருமாவளவன் அவர்கள் வழங்கியிருப்பாங்களா? அப்போ என்னென்னா இங்கே ஏதோ ஒரு பிளான்டு மூவி இவங்க எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா ஆதவர்ஜனா திமுகவின் மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படிங்கிறத அவருடைய அடிப்படை நோக்கம், கருத்தே. ஆனால் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்சி, கூட்டணியில் இருக்கும்போது திமுக உங்கள் கூட்டணி கட்சியை ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு சொன்ன ஒரு கட்சியில் போய் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவரை நீங்கள் அழைச்சி பார்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக எப்படி பிஜேபியை பார்க்குறாங்களோ அப்படி தான் விஜயும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எனிமியாக தான் அவங்கள வந்து நினைக்கிறாங்க. அவங்க இன்னும் தன்னை ஒரு எனிமியாக கூட அவங்க விஜய் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய நபரை நீங்கள் சந்தித்து நீங்கள் ஜாலியாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி திமுக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா திமுக இதை ரசிக்கவில்லை, திமுக தலைமையும் இதை ரசிக்கவில்லை. நம்ம கட்சியை நம்ம தம்பியை ஒருத்தன் ஒழிப்பேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கட்சியில் போய் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அந்த கட்சியில் போயிட்டு இவர் வந்து இவர்கிட்ட ஆசி வாங்க வராரு, இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் திமுகவினரின் மனநிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. திமுக ரசிக்காது. 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அரசியல் பண்ணக்கூடிய விசிகாவுக்கு இந்த தில் இருக்கும் அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் பண்ணுறக்கூடிய திமுகவுக்கு இதை விட பெரிய தில் இருக்கும். அவங்களுக்கு இதை விட அதிகமான யுக்திகள் தெரியும், தந்திரங்கள் தெரியும், யாரை எப்படி எந்த இடத்துல அரவணைக்கணும் எந்த இடத்துல விளக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது திமுக வந்து அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதிகமான வெறுப்பூட்டக்கூடிய வேலையை திருமாவளவன் பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விமர்சனமாக மாறி நிற்கிது. காரணம் என்னென்னா அவர் கூடுதலாக அங்கே ஒன்று சொல்கிறாரு. பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் சீமானை தான் சொல்கிறாரு. அவர் பெரியார் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசக்கூடிய ஒரு கட்சியில் போய் தம்பி ஜாமீன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பெரியாருடைய அம்பேத்கருடைய படங்களை போட்டு விட்டாலே அந்த படங்களை போட்டதன் மூலமாக இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் எப்படி வந்து நம்பிக்கையோடு அதை சொல்கிறாரு? அதே பெரியாரோட படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் மார்க்ஸ் படத்தையும் போட்டுக்கிட்டு ஆபாசமாக பேசக்கூடிய மிக மோசமான மலினமான உளரக்கூடிய பல ஆபாச யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் பெரியாரை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏன்னா அவங்களாம் பொய் பிம்பம் போலியான கட்டமைப்புகளை வந்து உருவாக்கி தங்களுடைய ஆபாச பேச்சுகளுக்கு வக்கர பேச்சுகளுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அப்போது அடிப்படையில் பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வந்து போனாங்கனாலே அவங்கள வந்து நான் ஆதரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அம்பேத்கரை பிஜேபின்னு ஆதரிக்குது. அது எப்படி பார்ப்பாரு? அப்போ அதில் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாருல்ல. இப்போ ஏன் இதில் வந்து ஆதவர்ஜனா போய் சேர்ந்தது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, ஏன்னா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் ஆதவர்ஜனா போய் சேர்ந்த பிறகு டாக்டர் திருமாவளவனை மீட் பண்ணுறாருல்ல, அங்கே தான் இப்போ நம்ம கொஸ்டின் வருது. ஏன் டாக்டர் திருமாவளவன் இது தெரியாதா? திமுக ரசிக்காதுன்னு தெரியாதா? ஏன் மீட்டே பண்ணக்கூடாதா? மீட் பண்ணாலே தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி இதை மீட் பண்ணால் ஜனரஞ்சகமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் மீட் பண்ண ஜனரஞ்சகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கலில் வந்து உங்களுக்கு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அலைன்ஸ் பார்ட்டி மெம்பராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது நெளிவு சுழிவுகளை நீங்கள் சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். அதை திமுக எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் நீ தூக்கி வீசியிருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு திருமாவளவர்கள் ஒரு சவால் எடுக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. அந்த சவால் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறதுலாம் வேறு. ஆனால் இதனால் இழக்கப்போவது விசிகா தவிர திமுக கிடையாது. திமுகவுக்கு இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி
திமுக கூட்டம் இருக்கிற கட்சிகளில் ஒட்டுமொத்தமாக நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கிற மாதிரி அப்படி கிரவுண்ட் ரியாலிட்டியே கிடையாது. ஏன்னா இங்கே பணம், ஊடகம், அதிகாரம் ஆகிய எல்லாமே திமுக கிட்ட இருக்குது. திமுகவினுடைய உதவி இல்லாமல் விசிகாவால் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியாது. அதனால தான் மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கின உடனே முக ஸ்டாலின் போய் பார்த்து வாழ்த்து பெற்றாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் விசிகா தான் திமுக டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கிறது ரொம்ப அதிகம். நான் 2 பேருமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. பட் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது விசிகா தான், திமுக கிடையாது. அப்படி இருக்கும்போது திமுக விரும்பாத சில செயல்களை தொடர்ச்சியாக திருமாவளவன் செய்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை நிச்சயமாக திமுக விரும்பாது. திமுக இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டப்போ, இதுக்கப்புறமா ரெகுலர் மீட்டப்ஸோ அல்லது ரெகுலரான ஒரு சில விஷயங்களும் நடக்க நாங்கள் தடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, எங்கள் தலைவருடைய மகனையே மோசமாக பேசின ஒரு நபரை இவர் ரொம்ப சாதாரணமாக மீட்டப் பண்ணி அவருடைய அரசு எதிர்காலத்துக்கு வாழ்த்து கொடுக்குறாரு அப்படின்னா, இது யாருக்கு எதிராக அவர் பண்ணுறாரு, யாருக்கு எதிராக வேலை செய்கிறாரு அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த சந்திப்பு போய் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது பிளான்டா, திட்டமிட்ட ஒன்றா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏன்னா ஒன்று, ஆதவர்ஜனாவை இவர்களே திட்டமிட்டு நீங்கள் போங்க, அதிமுகவுக்கு வேண்டாம், நீங்கள் விஜய் கூடயே போங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது திமுகவில் அப்படின்னா நான் தம்பி விஜயோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கோடு இதை பண்ணுறாங்களா? அப்படி ஒரு திட்டம் இருக்கா? இல்லை அதிமுக, விசிகா, விஜய் கட்சி அப்படிங்கிற மாதிரி திட்டம் வச்சுருக்கிறாங்களா? இப்படின்னு பலவிதமான பூடகமான கேள்விகளுக்கும் இது இட்டு செல்கிறது சந்திப்பு அப்படிங்கிறது. எனவே தான் இந்த ஆதவர்ஜுனா திருமாவளவன் சந்திப்பு அப்படிங்கிறது திமுகவை வெறுப்பேற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயம் திருமாவளவன் அவர்களும் நான் ஒன்றும் உங்கள் சலைச்சவன் கிடையாது, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒத்து கவனிக்கிறோம். இது எப்படி முடிய போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதலாக தாவேகால போய் ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பார்க்குறோம். சிடி நிர்மல்குமாரை பார்க்குறோம், ராஜமோகனை பார்க்குறோம். அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ராஜமோகன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக அறியப்பட்டவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சின் வாயிலாக ஊடக வெளிச்சத்துக்கு வந்தவர். அதன் பிறகு நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய தொகுப்பாளராகவும் மாறி நிற்கிறார். ஸோ அவருடைய வருகை அப்படிங்கிறது தாவேகாவிற்கு வலுக்கூட்டும்னு அவங்க நம்புகிறாங்க. அதே போல் குறிப்பாக சிடி நிர்மல்குமார், அவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார், இப்போ விஜய் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இவங்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ ரொம்ப வாஸ்ட்டாக கிடையாது அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஸோ பெரிய அரசியல் பயணம், அரசியல் அனுபவம் கொண்ட நபர்கள் இப்போ வரைக்கும் விஜய் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஆதவர்ஜனுடைய அந்த பலம் அப்படிங்கிறது விஜய்க்கு வலுக்கூட்டலாம். இருந்தாலும் விஜய் கூட இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் இது எப்படி கொண்டு போவாங்க, எப்படி 2 பேருக்குள்ளே ஒற்றுமையாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.